உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். முக்கியமான விஷயமா? ஆமா. என்ன? வெளியே போக முடியல, வர முடியல மாமு. ஏன்? பாக்குறவங்களா ஒரு மாதிரி பாவம் தேடியா பொறுமா விழுகிறான்னு பாக்குறாங்க. அரண்மனையில தானே இருக்காங்க. அரண்மனையில என்ன அவங்களுக்கு சொந்தமாகுமா? அவங்க சொந்தமாவாங்க. அவங்களுக்கு ஒரு இடந்தாங்களா? புரியலையே. அவங்களுக்கு ஒரு இடந்தாங்களா? அதனால இந்த அரண்மனையில ஒரு 3 சண்டு பக்கத்துல இடங்குது. அது அவங்க பேர்ல எழுதி கொடுத்துன்னா அவங்க போயிச்சுக்கோங்க. அடடே, அரண்மனை பக்கத்துல 3 செண்டு சின்னதா ஒரு வீடு கட்டி. அதாங்க அவங்க எதனா பண்ணிக்கிட்டான். அது மட்டும் ஒரு கையெழுத்து படி எழுதி கொடுத்துருங்க. பாவம் குழந்தை ஆயுதம் கிடக்குது. 3 செண்டு என்ன? 3000 செண்டு எழுதலாம். அதெல்லாம் வேணாங்க. அவ்வளவு துண்டு இடம் பார்த்தாதுங்க. நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. 3 செண்டு போதும். ஏதோ 10 பேர் 5 பேர் உட்கார மாரி போற மாரி 10 பேர் 5 பேர் ஏன் வராங்க உன்னை தேடி? நான் ஒரு ஆள் தான் வருவேன். ஏங்க பாகத்து வருவோம் சொந்தக்காரலாம். சரி 3 செண்டு தானே? அதான் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போதும். நீ தான் ஏதா எழுதுனா கூட எழுத மாட்டீங்களா? உனக்காக இந்த அரண்மனையே உனக்காக ஏமாத்து வாங்கினான்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ஏமாத்த மாட்டேங்க. ஏமாத்த மாட்டோம். நாங்களாம் ஒத்த காலில் நிற்போம் தெரியுமா? எல்லாம் எங்க கை வேலைங்க. கை வேலை. உங்க இருவரும் நம்புறேன். ஏமாத்த மாட்டேன். கை வேலை மொத்தம். கைவேலியம்மா? கைவேலியில சிறந்த பெண்ணு தான். வேலை சாணி போட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்க அவள்தான். அந்த கைவேலியில சிறந்த பெண்ணு போடுங்க. இதுக்கு உண்டானதெல்லாம் எல்லாத்தையும் எழுதிட்டியா? எல்லாம் ஏத்து போடு. எழுதிட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சு போடு போடு. அடிக்காதே கையெழுத்து போடுறேன். எல்லாமே நம்பிக்கை வச்சம்பா. என் மேல நம்பிக்கை இல்லையா? அவன் மேல தான் நம்பிக்கை உனக்கு. உன் மேல நம்பிக்கை இருக்குது. எழுதி இந்த அவன்ல. அதான் விடு. அதான் விடு. ஆஹா, எழுதி கொடுத்துட்டீல்ல? சந்தோஷமா இருக்க வேண்டும். இருங்க, அவகிட்ட பீரோல வச்சு வரேன். 10 எழுதி வாங்கியாச்சு. ஒன்று கூட இல்லை. பாத்ரூம் கூட எழுதி வாங்கிட்டேன். பக்கத்தில் இன்னொருத்தன் அதை கூட எழுதி வாங்கிட்டேன். அதை கூட இவன் கையெழுத்து போட செல்லுமாடா? அவங்க கிடக்குறான் விடுமா. கையெழுத்து இருந்தாலும் போட்டான்னு சொல்லி விட்டுலாம். சந்திக்கு வராங்க. அவங்க செவரு கூட இதுல அவங்க செவரு கூட எழுதிட்டேன். ஆனா சொல்லும் போது 3 சென்ட் தான் சொன்னீங்க. அப்படித்தான் சொல்லுவான். அப்படித்தான் கையெழுத்து போடுவான். அதனால தான் மொத்தமா எழுதி வாங்கிட்டேன். செவடியா நீ? சரி விடாத. இனிமே அவன் நமக்கு என்னத்துக்க ஆச்சு அவனை தேத்து ஓடி போட்டான். அவன் தான் என் மேல மயக்கமாக்குறான். தேத்துமா மாய்க்கு தெரிஞ்சு போச்சுன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. வர ஜனங்களாம் அவங்க தான் பேசுவாங்க. உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அவனை அடிச்சு தேத்துட்டு அப்பதான் உன்னுடைய டெபாசிட் நிற்கும். அப்படியே ஆமா. அவங்க சோறு கூட பாத்ரூம்லாம் ஏறிச்சுக்கணும். சரிடா. சரி. என்ன தொண்டை மாத்திரியா? வாய்க்கல எங்க போயிட்டு வாடியா? சூப்பரா. சரி போ போ. என்னடா எதுக்கு ஓடிச்சப்போ? மீனாக்கனால கூப்பிடுறாரு. என்னடா என்ன இதுக்கப்புறம் இருக்காது கிளம்பு. ஆமா, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், நாட்டு இளவரசு. அடுத்து நான் தான் மன்னரு. ஆமா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே முடிஞ்சிச்சு. 3 சென்ட் தானே சொன்னீங்க? 3 சென்ட்லாம் கிடையாது. அது எத்தனை சென்ட்டுடா? அது மொத்தத்தை ஏத்திட்டுமா. பக்கத்து செவரு பாத்ரூம்லாம் ஏத்தேன். பாத்ரூம்லாம் ஏத்தி வச்சுக்கிறோம். உங்களை நம்பில காத்து போட்டேன். எல்லாமே நம்பி தான் போடுறான். அவன் நம்பாது போடுறான். பைனான்ஸ் வாங்க கூட நம்பி தான் என்னடா ஒரு ஆள் இருந்தா போதும். ஏன் என்னடா பாட்டாபுரு சொல்லாது. என்னன்னு என்னத்துக்கு என்ன இவன் வான்ற திரும்ப என்ன சொன்னா போடா முந்தானி பூச்சி எதனா பண்ணா கூட பரவாயில்ல. எதுவும் பண்ணலாம். இல்லடா உனக்கு என்னடா தெரியும். நான் தானே போய் வந்துட்டு போடா. நீ என்னெல்லாம் முடியாது இதுக்கப்புறம். போட எங்க போறது? எங்க அரண்மனை இந்த நாட்டுக்கு சொந்த. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன முடிஞ்சிச்சுடா. வாங்கிட்டாங்க. நான் போக மாட்டேன். போக மாட்டியா? போடா. எங்க போக மாட்டான். வேணா போயிடு. நான் பார்க்கதான் பொம்பளை பச்சை பொறுக்கி காஞ்ச பொறுக்க மாட்டேன். என்னடா என்னடா அவனுக்கு சப்போர்ட் நீ அவங்ககிட்ட போய் காமெடி போட்டுங்கிற. அதே புத்தியாகுது பாரு. அதே வேலையா இருப்ப
போ எங்கனா பழைய கடையில கூடு வாங்க பாரு சாக்கால் பத்து என்னதான் சொன்னாலும் சரி இந்த அரண்மனை விட்டு என்னால போக முடியாது. என்னடா பண்ண சொல்லு கடவுள் அது விட்டுரு எதுல இருந்து எடுத்த நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. உனக்கு மனசாட்சின்னு இருக்குது அடிப்பாது. தேவடியா மனசாட்சின்னு இருந்தா இப்படி அடி இப்படி அடி. அது மட்டும் தான் சொல்லணும். இந்த அடிலாம் சொல்லக்கூடாது. எவனா அடி அப்படி சொல்றா அடி என்னன்னு தெரியுமா? ஐயோ இவன் எடுப்பாண்டி இப்போ தாண்டி சரி என்ன அடி என்ன சொல்லு. இதான் அடி. அடி என்னன்னா தெரியுமா? இதான் அடி. ஓ எகுரு குச்சின்னு வச்சுக்க. இப்படி ஒன்று ஓட ஊர்ல வரலையா இப்படி ஒன்று ஓட ஊர்ல வரலையா பாக்குறியா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா உனக்கு? கெச்சிக்கா ஓடுன்றியா? கெச்சிக்கா தெரியாதா உனக்கு? நான் காலை சொல்றேன்டா. நெஞ்சுக்கெல்லாம் மனசாட்சியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. போயிடுப்பா. மனசாட்சியே கிடையாதா? கிடையாது. மனசாட்சி இல்லாத ஒரு டேய், நெஞ்சு முக்கியம் இல்லடா. லூஸ் அடிவேன் என்னடா நெஞ்சு முக்கியம் இல்ல. அடுத்து ஆப்போசிட் என்ன வரும்? மொத்தம் காலிடா. அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி இந்த நாட்டை குளோஸ் பண்ணிட்டோம். இனிமே அந்த நாடு எங்களுக்கு தான். அவனுக்கு நான் எப்போ போன் பண்ணிட்டேன். படைச்சவனே வந்து விட்டானே. ஒன்னும் வரல. நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன். போன் பண்ணேன். பால் போட்டி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. யார் நீ தான் அங்க பாடிங்கிற அவனா வச்சு சொன்னீங்க. ஆடிங்கிற இசுங்க இருக்கிறேன். மீனா இப்போது அந்த ராஜனாக மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டு மன்னர் ஏழை மக்களை வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி கொட்டினான். தவறு செய்யாத மனிதன் எவன் இருக்கிறான்? நான் என்ன தவறு செய்தேன்? பெண்களை கற்பழித்து அவ்வளவுதானே கொள்ளையடித்து கொலை செய்து இது ஒரு தவறா? மறப்போம் மன்னிப்போம் என்பது இல்லாமல் கரும்புள்ளி செம்புள்ளி கொட்டினான். என்னுடைய மந்திர சக்தியால் உன்னை படைத்தேன். கச்சிதமாக நீங்கள் இருவரும் செய்து முடித்தீர்கள். இப்போதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என் நாட்டுக்கு மன்னர் நான் தான். அரண்மனையை மறுபடியும் ஆட போறீங்க பாட டான்ஸ் ஆடுறது பிடிக்காத நான் கேக்குறேன். மீனா என்னதான் சமாசாரம் என்னதான் நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க? நீங்க முடிவு எடுத்தே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இல்ல சொல்லிடுங்க. நான் முடிவு எடுத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சொல்லிட்டு நான் பண்ணிட்டு உன்னை எதற்காக படைத்தேன்? நான் செய்த உழைத்த வேலையை கச்சிதமாக முடித்து விட்டார். திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டாம் என்று இந்த ராஜனாக மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வந்துட்டுமா கொஞ்ச நேரம் அப்படி ஒதுக்குப்புறமா இருக்கிறீங்க. அவன் இருந்தால் எனக்கு எதுவுமே வராது. கொஞ்சம் வரமா போ. பாத்ரூமே வர புகையிலேயே இருந்ததினால் என் உடவெல்லாம் சோர்வையாக இருக்கிறது மீனா. ஆகையால் உன்னை கட்டி அரவணைத்தால் போதும் மீனா. என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டை எழுதி வாங்கினா இல்லவா? அந்த பத்திரத்தை என்னிடம் கொடு. பத்திரமா கோட்டுவா கொடுக்கற மாதிரி தொடப்பு கட்ட இந்த ஆளுட்டா கேக்குறாரு பாரு. அந்த பத்திரத்தை கேக்குறாரு. பத்திரம் பத்திரமா இருக்குதா? என் கரத்திலே ஒப்படை. பீரோல அடியில வச்சிட்டேன். மீனாச்சல் பத்திரத்தை எடுத்து வா. போய் எடுத்துட்டு வாடா போடா. என்ன பண்ண போற? ஏய் எழுதிட்டுங்க. அதா யார் பேர் எழுதினாய்? யார் பேர்ல குத்து மதிப்பா எல்லா பேரும் அந்த அம்மா பேர்ல எழுதிட்டு. மதிக்கட்டவனே, இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று பல திட்டங்களை வகுத்தவனே இந்த ராஜராக. நீ யார்? அந்த அம்மா யார்? ரெண்டு ஒண்ணுதான். என்னங்க முதலில் ஆண் மக்களுக்குத்தான் மணிமொழி சொத்த வேண்டும். அவள் என் அருகாமையில் இருந்து ஒரு வீட்டு வாடகைறாங்கன்னா ஒரு 10 வயசு 15 வயசுங்கிறாங்கன்னா அவள் தான் சொந்தமா. ஆமா. அது மாதிரி நீ வெளியிலிருந்து தான் வேலை விட்ட செஞ்சதெல்லாம் அந்த அம்மா. அது பேர்ல இருக்குது. அவள் செய்தவளா இருக்கலாம். மூளையை
வேலை கொடுத்தவன் நான். மூளை காட்டுங்க அன்னைக்கு கிடைக்கலங்க, எல்லாம் கல்லும் காட்டுங்க அன்னைக்கு. மூளை எல்லாம் காலியாகி போச்சு. போய் முடியா படுவாய்ப்பாடு. ஏங்க நீங்க மூளைக்கு தான் வேலை கொடுத்தீங்க, நான் எல்லாத்துக்குமே நான் வேலை கொடுத்தேன். புரியுதா? எவ்வளோ கஷ்டம் தான். பெண்ணே, உன்னை படைத்தவனே நான். என்னிடம் வாதிடாதே, சொல்லும் வார்த்தைக்கு பத்திரத்தை எடுத்து வா. பாவி, எனக்கு ஒரு அங்கீகாரம் தரேன். முதலில் மணிமுடி சுட்டிக் கொண்டு பிறகு தருகிறேன் என்று அவசரப்படாதே. செல். என்னால முடியாது. சொல்லும் வார்த்தை வேண்டாம், பிடிவாதா. முதலில் பத்திரத்தை என்னிடம் ஒப்படை. என்னாடி ஒரு மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான். உன்னை படைத்தவனே நான். பெண்களாக நிறந்தால் ஆசைப்படக்கூடாது. அப்பே எவ்வளவு சொன்னங்க, எடுத்து சொன்னங்க நானு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு பண்ணாரு, அவர் பேர்ல ஏதான்னு சொன்னேன் நானு. கேட்கலாவோ எல்லாரும் சொல்லிட்டு கட்சியா அந்த ஆயா செவுரு பாத்ரூம் எல்லாத்தையும் ஏது வாங்கிக்கணும். ஐயோ டாபர் தேவடியா ஒன்னு அந்த ஆயா கேட்டு மாதிரி உண்மை சொல்லுங்க. இவன் நல்லவன், உன்னை வாயில் போயிருக்க மாட்டா. சொல்லிட்டு பாரு, கேட்டுக்கோ. என்னடா மாத்தி மாத்தி பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சு என்னால தர முடியாது. இந்த ராஜநாகத்துக்கு உணவெல்லாம் உன்னுடைய லீலை என்னென்ன கேட்கிறாய்? முடியுமா முடியாதா? சத்தியமாக அப்படி என்றால் சூரியவனை நாட்டில் வாழ்வதற்கு அருகதை. ஒரு இன்ச்சு கூட நீதான் ஒரு இன்ச்சு உள்ள தள்ளி விட மாயா. ஒரு இன்ச்சு கூட உள்ள போலியாண்டி. அதான் நான் படிக்க சொன்னா, நான் உன் கூட நான் இருக்க சொன்னா, ஏன்டா படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு? இப்ப நான் என்ன பண்றது? நான் ஸ்மூத்தா தான் சொன்னேன். திரி கோழி பையனை தூக்கி வரண்டி திரி. ஐயோ ஐயோ, ஏன் இந்த பாட்டுக்கு நாடி பொறி போட்டு எடுத்துனாப்பா. சரி கீழே போடுறான், கீழே போடுறான். அதுக்கு நான் ஆள்னாங்க கீழே போடுறான். போனாங்க போடப்பட்டாங்க. குடிய வேலைக்கு போறமா வண்டி எடுத்துங்க. ரோடு வரைக்கும் கூட்டு விட்டுறேன் விட்டுருங்க. என்ன புரியுங்க? ஸ்ரீ பார்க்க போறாரா? சூப்பர். தேங்க்யூ, நன்றி. உங்களுடைய காமெடி நான் வரவேற்கிறேன். ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொன்னாரா? டேய் டாபரு, இப்போ நான் போய் சேர்ற போது உங்ககிட்ட வரமாட்டாக்க, தயவு செய்து வரமாட்டேன். கிளம்பு காத்து வரட்டும். ஐயோ உங்ககிட்டயா? எதுலயோ யாருனியா? போய் சேரணும். டேய் எங்கடா படுத்துக்கிற தாலி எங்கடா வச்சு படுத்துங்க. அவன் தலைகாணி பார்த்து வச்சான். அவருக்கு ஒரு தலைகாணி வைக்கணும். டேய் காலையில இங்க தானே குடும்பம் பண்ண போற பால் காரி நான் தான் வச்சுக்கிறேன். தெரியுமா உனக்கு? எங்க தாய் மாமா மேரிடா. பரவாயில்ல, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க எல்லாம். பெரு குரு குரு என்னவா பாய்க்கில் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அந்த மீசக்காரர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரா? அப்ப பைக்ல போகும்போதே பார்த்தேன், நல்லா ஓட்டுறாரு.
ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன், மத்தவங்க சொல்றது மட்டும் தயவு செய்து கேட்டு வாழாதீங்க. என்ன இவ குத்திட்ட பிறகு இவ இதெல்லாம் சொல்றாள்னு ஒன்று அனுபவப்பட்டா மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அனுபவப்பட்டுட்டு சொல்லிட்டேன், தவிர எதுனா பேசிருந்தா மன்னிச்சிருங்க. புத்தனுங்க எவ்வளோ அருமையா பேசுறேன். ஆண்டவா, நான் மூக்கு விட்டு நோண்டவா. எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் வரேன். கிளம்பு. அக்கா வந்திருக்கேன்டா. நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக்கலை யூடியூப் சேனல். இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்.